அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நம்ம முக்தார் அகமது நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்தார் அகமது வழக்கமாக நாம் தமிழர் கட்சியை தான் சீண்டிக்கிட்டே இருப்பாப்புல. ஏதாவது ஒரு நடிகை பின்னாடி இழுத்து விட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு பாலியல் சல்சா கட்சின்றது போலவே மக்கள்கிட்ட இப்படி திணிச்சிட்டே இருப்பாப்புல. ஆனால் அந்த முக்தார் அகமது ஒரு முறை ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அது திமுகவே எதிர்த்து பேசியிருக்காப்புல. திமுகவையும் இந்த மாதிரி மேட்டருக்குள்ளே பேசியிருக்காப்புல. ஆச்சரியமாக இருக்கா? எனக்கு திமுக தானே முக்தார் அகமதுக்கு பேக்கப் பண்ணுது. இடையில கூட ஒரு வீரத்தமிழர் ஒருத்தியா வீரலட்சுமியாக ஒருத்தவங்க இயக்கத்தில் வச்சுருக்காங்க. அந்த 2 பேரும் பேசுகிற ஆடியோ கூட ரிலீஸ் ஆச்சாங்க. அது எப்படிங்க முக்தார் அகமது திமுக எதிர்த்து பேசுவார், அதுவும் பாலியல் மேட்டரில் பேசுவார், அது நம்புற மாதிரி இல்லைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பித்தான் ஆகணும். அப்படி ஒரு வீடியோ வந்திருக்குது, பாருங்கள். இப்போது தேவதாசி வம்சத்தை சார்ந்தவங்க தான் இப்போ இங்கே சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள். அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார், பாரதிதாசன், திருவிக்கா, இவங்கெல்லாம் அந்த இடத்தை சேர்ந்தவங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இப்போ வந்ததில்லை, பழசு தான். பல பேர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பார்க்காம வந்தீங்கன்னா உங்களுக்கு புது தகவலாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் முக்தார் அகமது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படின்றது போல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக திமுக பேசியிருக்காங்க அப்படின்னு குரூப் நினைக்கலாம். ஆனாலும் இவர் பேசுகிற விஷயத்தை பாருங்கள். ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பர்சனல் மேட்ரு, ஃபேமிலி மேட்டரையே, ஒட்டும்போது அந்த சமூகத்தையே, அந்த குறிப்பிட்ட அந்த கட்சியில் கம்யூனிட்டியவே என்ன செய்கிறாரு, எதிர்த்து பேசுகிறாப்புல. எதிர்த்து பேச மட்டும் இல்லாமல் அசிங்கப்படுத்தி பேசுகிறாப்புல. இவங்க மேலெலாம் யாரும் கேஸ் போட மாட்டாங்க. ஏதோ ஒரு மேடையில் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி அந்த ஒரு குறிப்பிட்ட பாடல் பாடும்போது ஒரு குறிப்பிட்ட சாதி பெயர் வந்துருச்சு அந்த பாடலில். அந்த பாட்டை ரொம்ப வருஷமாக அதிமுக போட்டுக்கிட்டு இருக்குது. அந்த பாட்டில் எங்கள் சாதி பேர் வந்துருச்சு, எங்கள் மனம் புண்பட்டுருச்சுன்னு சொல்லி எனக்கு பிசிஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு தொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அவரை தேடுது தனிப்படை. அவருடைய செல்ஃபோனை பறித்து உள்ளே வச்சுக்கிட்டு ஜெயிலில் போட்டுருது. எதுக்கு? அந்த அதிமுக பாடின பாட்டை இவர் திருப்பி மேடையில் பாடிட்டார். அதில் அந்த சாதி பேர் வந்துருச்சுன்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒட்டுமொத்த சாதி சமூகத்தை என்ன செய்கிறான், இவங்க இப்படி வந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறேன். எவனும் கண்டுக்கல. இதுதான் ஊடகத்தினுடைய வலிமை அப்படின்னு முக்தார் அகமது பேசி தர்றாப்புல. சரி பார்ப்போம், முக்தார் அகமது உண்மையிலே பெரிய ஊடகவியலாளரா, இல்லை திமுக சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் மானம் ரோஷம் வெட்கம்லாம் இருக்குதா? திமுக காரங்களுக்கு அது இருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா அது பக்கம் 21ங்கிறது அவங்களும் படிச்சிருப்பாங்க. பெரியார் வழி வந்தவங்க பெரியார் புத்தகத்தை படித்து பக்கம் 21 படி இவரோட இருந்திருப்பாங்களா எனக்கு தெரியலைங்க. ஆனால் முக்தார் அகமது இந்த பேசுகிற அந்த கருத்து சரியாக தப்பாங்கிறதுலாம் நீங்கள் என்ன செய்யுங்க, மறக்காமல் பதிவு செய்யுங்க. முக்தார் அகமது எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சியும் பாலியல் சல்சா மேட்டரே பேசுகிறதுனால அந்த ஆள் ஏதாவது இதுக்கு முன்னாடி இந்த லேகியம் நைட்டு 10 மணிக்கு விற்பாங்கன்னு சொன்னாங்களா, அந்த வேலையில் இருந்ததாக ஒருத்தர் சொன்னாப்புல வீடியோ பேசும்போது. அப்போ இவன் இந்த மாதிரி வீடியோக்கள் எடுக்கிறதுல வேலை செஞ்சிருப்பானா? ஒரு வேளை அந்த ஜானி சின்ஸ் வீடியோஸ்லாம் வருதுல்ல, அதில் எதுவும் வேலை செஞ்சிருப்பானா? கேமராமேனா கிட்ட வேலை செஞ்சிருப்பானான்னு தெரில. ஆக மொத்தம் இவன் போடுறது பூரா நைட்டு 11 மணி காட்சிக்கு போடுற மாதிரியே அந்த சம்பவங்களே பேசிக்கிட்டான். ஆனால் இவனையும் ஒரு குறிப்பு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகவியலாளருக்கு உண்டான மரியாதையே போச்சு. சன் நியூஸ்காரனும் ஊடகவியலாளருங்க, நியூஸ் ஜேவும் ஊடகவியலாளருங்க, தினமலரும் தன்னை ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிடுது, தினகரனும் தன்னை ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிடுது. இவங்க எல்லாரும் தன்னை ஊடகவியலாளர்னு சொல்லும்போது அப்போ இவனும் சொல்லலாம். சரி, முக்தார் அகமது ஊடகவியலாளரா? நைட்டு 11 மணி காட்சிக்கு சம்மந்தப்பட்ட காட்சியே அடிக்கடி பேசுகிறாரு. அவர் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் திமுக சம்பந்தமாக அவர் வைத்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு அது உண்மையா இல்லையா, அதுக்காக திமுக காரங்க ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.